ஸோ நாம் எல்லாருமே வெளியே பார்க்குறோம். ஸோ வெளியே நல்லவங்க எல்லாம் வீட்லேயும் நல்லவங்களாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. வெளியவங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருந்தால் கூட வீட்டில் கூட அதே மரியாதை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அவர் கூடவே பிறந்ததில் இருந்து வளர்ந்து இருக்கும்போது 24 hours எந்தெந்த தருணத்தில் எந்தெந்த இதில் முக ஸ்டாலின் அவர்கள் அவர் அப்பாவை பார்த்துருப்பாங்க. எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் என்ன இருந்து கூட பொது வாழ்க்கையில் காட்ட முடியாது. எல்லாரும் மனிதன் தானே. அது வீட்டில் தான் காட்ட முடியும். அது வீட்டில் அது எப்படி சமாளிச்சிருப்பாரு. மற்றவங்க இவர் கஷ்டப்பட்டா கூட மற்றவங்க கஷ்டப்படும் போது அவர் எல்லாம் அவர் எப்படி தட்டி கொடுத்துருப்பாங்க. ஒரு தலைவனா சமுதாயத்தில் அவங்களுடைய உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்லை, உடன்பிறப்புகளுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் கூட அந்த மாதிரி ஒரு தலைவனா இருந்தால் தான் அவருக்கு ஒரு பாசம் பக்தின்னு சொல்லலாம். நம்ம படையப்பா பிரிவுக்கு போட்டிருந்தோம் அந்த தெய்வஸ்ரீதேவி படத்தில். ஸோ பின்னாடி மீன் 34 சார், மீன் கலைஞர் சார், இவர் அவரெல்லாம் உட்காந்துருந்தாங்க. நான் ஸ்டாலின் சார் எங்கெல்லாம் பார்த்தோம் சொன்னால் முன்னாலே ஒரு 7th முன்னாலே போய் உட்காந்துருக்காங்க. ஸ்டாலின் சார் இங்கே வாங்க சொன்னோம். ஐயோ இல்லை அப்படின்னு அவ்வளோ ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்பெக்ட். அண்ட் இப்போ அவர் முதலமைச்சர் பதவி வகித்த பிறகு ஸோ இதை நான் இப்போ இங்கே விழா போகிறதுக்கு முன்னாலே முதல்ல என்ன பேசணும் அப்படின்னு சொல்கிறத விட எதையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு எடுத்தேன். ஏவவேலு அவர்கள் முதலே சொன்னாங்க, இது அரசியல்லே கிடையாதுங்க, அரசியல் பற்ற சம்பந்தமே கிடையாது, நீங்கள் இது மாதிரி விஷயம் கூப்பிட்டுருக்கோம், நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கலைஞர் சார் அப்படின்னு சொல்லி வரும்போது கம்ப்ளீட்டாக சினிமா, இலக்கியம், அரசியல், இந்த 3 தான். எனக்கு சினிமா பற்றி அவரை பற்றி தெரியும், அதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். இலக்கியத்தை பற்றி அவருக்கு எனக்கு சரியாக அவ்வளோ தெரியல. அவருடைய இலக்கியங்கள், அவருடைய கவிதைகள், அவருடைய கதைகள் ஜாஸ்தி தான் படித்ததில்லை. வேறு ஒரு அரசியல் தான். அது இவங்க பேசினா ரொம்ப ஜாகிரதையாக பேசணும். இங்கே நம்ம மதிப்புக்குரிய நண்பர் ஸ்டாலின் சார் அவர்கள் முதலமைச்சரான பிறகு அவர் சந்தித்த எல்லா தேர்தல்களையும், பார்லிமெண்ட் தேர்தல் உட்பட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அதே சொல்லும் அவருடைய ஆளுமை, அவருடைய உழைப்பு, அவருடைய அந்த அரசியல் ஞானம், அதே அவர்கிட்ட சொல்லும். அவர் ரியலி நீங்கள் எவ்வளவோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கழக ஒரு பார்ட்டி ஸ்தாபனர் ஆகட்டும், அவர் தலைவர் ஆகட்டும், அவர் மறைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வர்ற ஒரு சந்தேகம் அது கட்டி காக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, எவ்வளோ திண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பக்கத்து மாதத்தில் நடக்கிறதெல்லாம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துட்ருப்பீங்க. அது எவ்வளோ சர்வ சாதாரணமாக அவர் செஞ்சுட்டு போயிட்டுருக்கார். அதுக்கு மேலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நான் பிரமிப்பு போகிறது அப்படின்னு சொன்னால், எப்போவுமே இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுங்க ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியாக சமாளிச்சிடுவாங்க. இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் அங்கே பார்த்து சொல்றேன், ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ். அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, அசாத்தியமானவங்க. எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. இல்ல ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸை விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. கலைஞர் அவளை தம்பி சின்ன வயசுல இருந்தெல்லாம் பார்த்து இதுக்கு இருக்கிறவங்க அவங்களெல்லாம் சமாளிக்கிறது சாதாரண.
ஒருத்தர் வேண்டாங்க, துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவரு. அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற, இப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு, எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா, என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா, ஒன்னும் புரியாது. ஸ்டாலின் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ இந்த புத்தகத்தை, இந்த அருமையான ஒரு புத்தகத்தை அவர் வெளியிடுறது மிக மிக சந்தோஷம். அது அவர் கையால் இந்த அருமையான புத்தகத்தை நான் வாங்குறதுல நம்ம பெருமைப்படுறேன். இந்த விழாவின் உண்மையான நாயகர் ஏவா வேலு அவர்கள். எனக்கு அவ்வளோ ஜாஸ்தி அவரை பற்றி தெரியாதுங்க. எனக்கு பிகாஸ் அந்த கலைஞர் கூட ஜாஸ்தி ரொம்ப பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு மதிப்புரிய வீராசாமி அவர்கள், துரைமுருகன் அவர்கள், டிஆர் பாலு அவர்கள், முரசலிமான் அவர்கள், அந்த மாதிரி நான் பழகி மற்றவங்க கிட்ட அவ்வளோ பழக்கம் இல்லை, அவ்வளோ எனக்கு தெரியல. ஸோ விவரமாக ஜஸ்டிங் தெரியல. அதுக்கு எப்போ திருவண்ணாமலையில் நம்ம லால் சலாம் அந்த ஷூட்டிங் இருக்க ஒரு 3 வாட்டி அங்கே நாங்கள் போயிருந்தேன். அங்கே போகும்போது அவருடைய அந்த காலேஜ் கெஸ்ட் ஹவுஸில் கலைஞர்களை தங்கிறதுக்காக ஒரு ஸ்வீட் கட்டிருக்காங்க. சிஎம் போனால் கூட அங்கே தான் தங்குவாங்க. அந்த ஸ்வீட் தான் எனக்கு கொடுத்தாங்க. அங்கே கொடுத்து எனக்கு எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னால், ஒரு சொந்த பிள்ளை அந்த மாதிரி ஒரு அன்பா அவருடைய பையனையே அங்கே வச்சுட்டு கம்ப்ளீட் அந்த காலேஜ் காலேஜில் எப்படி இருக்குன்னு சொன்னால், மை காட், நீங்கள் யாரும் பார்க்கணும். அவ்வளோ ஒரு கிளீன், நீட், ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டிசிப்ளின். அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு சத்தம் இருக்காது. அவங்க அத்தனை பேர் இருந்தா கூட யாருமே இருக்கும்போது ஒருத்தர் கூட டிஸ்டர்ப் பண்ணுங்க. ஃபேன்ஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அவ்வளோ பெரிய ஸ்ட்ரிக்ட் கரெக்டா. அங்கே ஒரு சமையல்காரர் இருக்காரு, ஒரு மீன் குழம்பு பண்ணாரு. வாழ்க்கையில அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. இது ஐயா சாப்பிடுறாரு சொன்னா, இல்லைங்க அவர் சாப்பிட மாட்டாரு. அவர் அவர் சாப்பாடு பார்த்தா கடும் ஏழையோட மோசமா சாப்பிடுறாரு. இல்லை, அதனாலதான் உடம்பு நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு அவர் 2 வாட்டி கிட்ட பார்த்து சிஎம் எல்லாம் தலைவர் கேட்டுட்டே இருக்காங்க, எப்படி சார் நல்லா இருக்காரா, கரெக்டாக பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் சரியா இருக்கா, என்னங்க இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கைமாற நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே எனக்கு புரியல. நல்ல வேளை அவர் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நான் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கோ சம்திங் எதோ இருக்குன்னு சொல்லி வரும்போது இந்த புத்தகத்தை பற்றி சொன்னாங்க. இல்லைன்னா டெஃபினெட்லி நான் கொஞ்சம் விழான்னு சொன்ன கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணுவேன். இது மாதிரி சொன்னாங்க. இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன். அது ரொம்ப நாளாச்சு அது எழுதி. நான் கலைஞர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்லி. யாரு கேட்டு யாரும் எழுதுற புக்கும் உனக்கு வேறு வேலையே கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, எழுதிட்ட, நான் ஒரு 3 தலைப்பு இருக்கு, அந்த தலைப்பு நீங்க தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அது கலைஞர் ஒரு அன்னை, அந்த கலைஞர் செலக்ட் பண்ண தலைப்பு கரெக்ட் தானே? ஸோ அருமையான ஒரு தலைப்பு. இப்போ எல்லாரும் அந்த மார்க்ஸா கார்கே எழுத்தின அந்த தாய் மதர் அந்த புத்தகத்தை பற்றி எழுதுனாங்க. அது ஒரு காவியம். அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை யாரும் படிக்கிறவங்க படித்தா வாழ்க்கையில மிகப்பெரிய நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை படிங்க. ஒரு ஆடளித்த வர்க்கத்துக்கும் ஒரு தொழில் வர்க்கத்துக்கும் இருக்கிற போராட்டம், புரட்சி. அந்த பாவேல் அப்படிங்கிற அந்த பையனை அந்த தாய் எப்படியெல்லாம் காப்பாத்துறா, எப்படியெல்லாம் அவனுடைய புரட்சி போராட்டத்துக்கு உதவி செய்யறா, எவ்வளோ சோதனைகளை சந்திக்கிறா அப்படிங்கிறது நீங்கள் படித்தா அந்த மாதிரி ஒரு காவியம். ஸோ அதில் தான் கலைஞர் சொல்லியிருக்காரு. அந்த புத்தகத்தை 3 வாட்டி படிக்கும்போது என்னுடைய தாயை நினைச்சு நான் கண்ணீர் விட்டேன் அப்படின்னு. ஸோ அவர் கூட படிப்பு சரியாக போகாமல் போராட்டங்கள், சமூக நீதி, சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 13-14 வருஷத்துல இருக்கும்போது அவர் தாய் அவருக்கு எவ்வளோ உதவியா இருந்தாரு அப்படிங்கிறது அவர் அதில் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது இவா வேலு அவர்கள் கம்ப்ளீட்லி அதை முதல்ல நம்ம
நினைவு மட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் சார் தான் என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த உள்ள நான் போனது கிடையாது. தான் இன்றைக்கி ஃபுல் மூண்டே வேறு. எப்படி கற்றுக்காங்கன்னு சொன்னால், அது ஏவாவேலு அவருடைய அவர் பார்வையில் வச்சு தான் அது கற்றுக்காங்க சொன்னாங்க. சும்மா தாஜ்மஹால் மாதிரி. அதே மாதிரி கலைஞர் சார் பிறந்த அந்த ஊர்லேயே வந்து ஒரு கலைஞர் கோட்டம் சொல்லி அந்த மாதிரி கற்றுக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நான் பார்க்குறேன். எந்த வேலை கொடுத்தாலும் அது வந்து கச்சிதமாக செய்கிற ஒரு ஏவாவேலு. இந்த புத்தகத்தை முதல் திசைங்க நான் பார்த்த உடனே வந்து மிக 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 அருமை. உள்ளே இருக்கிற பிக்சர்ஸுங்க ஆகட்டும், அந்த பேஜ் ஆகட்டும், புத்தகத்தோட அந்த வடிவாகட்டும். அட் த சேம் டைம் இப்போ வந்து இந்த ஸ்ரீராம் சொன்ன மாதிரி, அடிகால் சொன்ன மாதிரி, அது வந்து அது குரல், அது கலைஞர்களுக்கும் அந்த குரல், திருக்குறள் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த குரலை வந்து ஒன்று எழுதி அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய அதனுடைய விளக்கத்தை கொடுத்து அந்த குரல் மாதிரி கலைஞர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு அத்தியாயமா பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஒரு காவியம் ஆயிருக்கு, அருமையான ஒரு காவியம். ஸோ அது வந்து முன்னுரை கூட இங்கே வந்து அடிகால் அவர் சொன்ன மாதிரி சிஎம் அவர்கள் மிக அருமையாக எழுதியிருக்கார். அந்த முன்னுரை அருமையான புத்தகம். பட் என்னன்னா விலை தான் ஜாஸ்தி, 1000 ரூபா. பட் அந்த குவாலிட்டிக்கு வந்து டிஃப்ரெண்டாக அது தேவை. பட் எல்லாரும் அது படிக்கணும். நெக்ஸ்ட் பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் கம்மி விலை பண்ணால் எல்லாரும் நிச்சயமாக அது வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காவிய நாயகன் என்னுடைய அருமை நண்பர் அமரர். கலைஞர்களை பற்றி நான் என்னத்தனை பேசுறது, அவர் பண்ண படங்களை பற்றி நான் வந்து பேசிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவருடைய நான் சொல்ல இலக்கியத்தை பற்றி அவ்வளோ ஜாஸ்தி எனக்கு தெரியாது. அண்ட் அரசியல் வாழ்க்கையை பற்றி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அவர் அரசியல் வாழ்க்கை இப்போ வந்து ராஜ்நாத் சிங்கை வந்து அவரை பற்றி ½ அவர் பேசியிருக்காங்கன்னு சொன்னால் அதை ராஜ்நாத் சிங் மட்டும் பேசிருக்க மாட்டாங்க, மேலிருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கும். ஸோ அவர் வந்து எல்லாராலையும் வந்து அந்த மாதிரி ஒரு பாராட்டி மகிழ்ற ஒரு மனிதர். அபூர்வங்க, ரொம்ப அபூர்வம். எல்லாரும் நம்ம பிறக்கிறோம் 90% 95% வந்து பிறந்து இந்த குலம், இந்த ஜாதி, இந்த மதம், இந்த பேரு, பொண்டாட்டி, புள்ளை, ஒரு 10-25 உறவினர்கள், ஒரு ஆஃபீஸ்ல வேலை செஞ்ச ஒரு 10-20 பேர், மொத்தமே ஒரு 50 பேர். அதுக்குள்ள வாழ்க்கை முடிச்சிடும். அந்த 50 பேரை வந்து சந்தோஷப்படுத்து, 50 பேர் முன்னாலே நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி அதே போராடி செத்து போறோம். பட் சில பேர் தான் சமூகத்துக்கு, ஒரு இனத்துக்கு, சமூக நன்மைக்காக போராடணும், பாடுபடணும் அப்படிங்கிறது ஒரு சில பேர் தான். அது கலைஞர் அதில் ரொம்ப முக்கியமானவர். அவர் சந்தித்த சோதனைகள், விமர்சனங்கள் வேற யாராவது இருந்தா காணாம போயிருப்பாங்க. விமர்சனங்கள் வேணும், தேவை. அது ஒரு மழை மாதிரி இருக்கணும், புயல் மாதிரி இருக்கக்கூடாது. புயல் மாதிரி இருந்தா சரியான மரங்களே சாஞ்சு போயிடும். ஆனா இது ஆலமரம், வேறு ரொம்ப ஸ்ட்ராங். அவருடைய உடன்பிறப்புகள், அந்த வேறு ரொம்ப ஆழம், ரொம்ப ஸ்ட்ராங். அந்த மரம் அந்த மாதிரி ஒரு ஊக்குவிச்ச மரம், அதை யாராலையும் அசைக்க முடியாது. இல்லைன்னா 12-13 வருஷம் ஆட்சியில் இருந்தால் கூட ஒரு கட்சியை காப்பாற்ற முடியுமா? 5 வருஷம் இல்லைன்னு சொன்னாலும் திண்டாடுறாங்க. சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அவரை பற்றி வந்து போக போக பெரிய இந்த மாதிரி பெரிய மகான்களேன்னு சொல்லலாம். அவர் சத்த பிறகு இன்னும் புகழ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும், பாரதியார் செத்தப்போ 15 பேர் இல்லை. இப்போ என்ன புகழ், என்ன இது, அந்த மாதிரி நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அவர் கூட இன்னும் எத்தனையோ புத்தகங்களும் வந்துட்டு இருக்கும். அவரை பற்றி படமும் எடுக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து நான் கேட்டுக்கிறேன். ஸோ அவருடைய மிகப்பெரிய அதிசயம் வந்து எந்த விமர்சனம் வந்தால் கூட வந்து ஒரு பழைய ஒரு பத்திரிகை நண்பர், அவர் வந்து கலைஞர் வந்து நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அவர் என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார், விமர்சனங்கள் எப்படி அவர் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த விமர்சனம் வந்து அந்த விமர்சனம் யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்பாங்க. அவனுடைய தராதரம் பார்ப்பாங்க, அவனுடைய பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க, அவன் யாராவது ஏவி விட்டு எழுதுறானான்னு பார்ப்பாங்க, இல்லை பணம் கொடுத்து எழுதுறான்னு பார்ப்பாங்க.
அவனுடைய ஞானம் என்னன்னு பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு அது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து அதை இன்னும் பார்க்கவே மாட்டாங்க. அதை பற்றி அவன் எழுதுறான், பார்க்கவே மாட்டாங்க. நல்லா அறிவார்ந்து கரெக்டாக திஸ் திங் கிரிட்டிசைஸ் பண்ணி கரெக்டாக வந்து திங்க் பண்ணால் அதை வந்து தவறாமல் அதை வந்து படிப்பாங்க. படிச்சுட்டு ஏதாவது தப்பு இருந்தால் அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, நான் இதனால தான் இதை பண்ணேன், இதனால தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு குணம். இப்போ வந்து விமர்சனம் செய்கிறாங்க, விமர்சனம் செய்யணும், செய்யுங்க. பட் மனசை யாரையும் நோகடிக்காதீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ப்ரெஸ்ஸை வந்து சந்திக்கிறது. இப்போ யார் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாங்க? யாரும் சந்திக்க மாட்டாங்க. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஈஸி இல்லை. பட் ப்ரெஸ்ஸை வந்து பார்த்தா சந்திக்கிறதுக்கு வந்து கலைஞர்களுக்கு வந்து ஒரு யானை கரும்பு மாதிரி ப்ரெஸ்ஸுக்கு பார்த்தாலே போதும், அவர் தெரியாமலே ஒரு சிரிப்பு வரும் அவர் கையில். ஈவன் அந்த பத்திரிகையாளர்கள் கூட அது எதிர்கட்சியை வந்து அவரோட ஆளு இருக்கலாம், அவனுக்கு கூட எல்லாம் பதில் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா அதை வந்து அவ்வளோ வந்து ஸ்பான்டேனியஸா, அவ்வளோ ஞானமா, அவ்வளோ வந்து தெளிவா, நக்கலா, எங்க எந்த சொல்லணும் சொல்லிட்டு அப்படி சும்மா சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அது யாருக்கும் அது சர்வ சாதாரணமாக ஒரு விஷயம் இல்லை. அண்ட் பேச்சாளர், எத்தனையோ பேச்சாளர் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும். சில பேச்சு எல்லாம் பொதுவாக வந்து இங்கே பேச்சாளர் நல்ல பேச்சாளர் அப்படின்னு சொன்னால் அங்கங்கே கேப் கொடுப்பாங்க, சில இடத்துல அழுத்துவாங்க, சில இடத்துல ரோஷமாக பேசுவாங்க, சில இடத்துல சோகமாக பேசுவாங்க, சில இடத்துல கர்ஜிப்பாங்க. ஆனால் கலைஞருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா சும்மா வீணை மாதிரி ஒரே சுரத்தில் இருக்கும், ஒரே சுரத்தில் இருக்கும். அங்கே கேட்குறவங்க கிட்ட இருந்தில்ல துள்ளல், சிரிப்பு, கோபம், சோகம் அப்படி வரும். அது பேச்சுடைய அவருடைய திறமை. ஸோ இது அவர்கிட்ட வந்து நடந்தது. அவர் வந்து எப்பவுமே ஒரு சந்தோஷமா பார்க்கும்போது, வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஷூட்டிங் எது அப்படின்னு விசாரிப்பாங்க. முதல்ல ஷூட்டிங் எது விசாரிப்பாங்க, ஏன்னா அதுதான் என் தாய் வீடு. ஸோ விசாரிப்பாங்க. சந்தோஷம் எப்பவுமே. 2 தடவை அவர் வந்து சோர்ந்து போய் ரொம்ப சோகமா வாங்க அப்படின்னு சொன்னது. ஒன்று, முரசொலி மாறன் அவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கும்போது அங்கே வந்து அந்த ரூமில் வந்து உட்காருக்கும்போது ரொம்ப சோகமாக இருந்தார். 2வது தடவை வந்து செக்ரட்டரியேட்டில் வீரப்பன் ராஜ்குமாருக்கு எடுத்துகிட்டு போகும்போது அப்போ வந்து வாங்க, ரொம்ப சோகமாக இருந்தார். இப்படி பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த 2 டயத்தில் தான் அவர் தான் பார்த்தது. மிச்ச டயத்தில் வந்து அவர் சிஎம் இருந்தாலும் ஒன்று தான், சிஎம் இல்லைன்னாலும் ஒன்று தான். அவர் சிஎம் எப்படி திருடணும் சொன்னால் வீட்டுக்கு முன்னாலே வந்து நிறைய போலீஸு பாதுகாப்பு இருக்கும். ஆஹா இப்போ சிஎம் இல்லைன்னா எந்த வித்தியாசமும் தெரியாது. சிவாஜி படம் நீங்கள் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. மொத்தம் வந்து அரசியல்வாதிகளை சாடி அரசியல்வாதிகளை விமர்சனம் பண்ணி, அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி, லஞ்சத்தை பற்றி சொல்லி அது எடுத்த படம். அது அந்த கதை தெரிஞ்சிருந்தும் சிஎம் அவர்கள் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க. படத்தை பார்த்த பிறகு வைரமுத்து சார், வைரமுத்து அவர் கூட படத்தை பார்த்தாரு. பார்த்த பிறகு வைரமுத்து அவர்கள் சொன்னாங்க, சார் உங்களுக்கு ரொம்ப தைரியம், இந்த மாதிரி படம் எடுத்து சிஎம் பக்கத்துலேயே உட்காந்து பார்க்குறீங்களே அப்படின்னு. படத்தை பார்த்து சிஎம் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க, அப்படியே பார்த்து நமக்கு இதெல்லாம் ஒழிக்கணும், நல்லது பண்ணணும்னு ஆசை.